Pins Academy YouTube channel மறக்காம subscribe பண்ணி Telegramல join பண்ணிக்கோங்க. அப்படியே bell icon press பண்ணி all notification கொடுத்துருங்க. Telegram group-ஓட link வந்து நான் description கொடுத்துருக்கேன். click பண்ணி join பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த test series அதாவது fire test series TNPSC Group 2 and Group 2A exam காண்டி போடப்பட்டது. இந்த fire test series வந்து உங்களுக்கு 30 நாள் schedule கொடுத்துருக்கோம். தினமும் காலையில 5 மணிக்கு ஜெனரல் தமிழும் தினமும் மாலையில 6 மணிக்கு ஜெனரல் ஸ்டடீஸும் உங்களுக்கு வரும். அண்ட் விரைவில் உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷும் வெளியிட போறோம். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு டெட்டோட ஷெடியூல் வெளியிடப்படும். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, வாட்ச் பண்ணுங்க. இது டிஎன்பிசி டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டிகளில் வெற்றி பெற்று நடத்தக்கூடியது இந்த சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, நாமளே அசஸ் பண்ண போறோம். யூடியூப் லைவ் டெஸ்ட் தான். பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு இதே தலைப்பிலே கொடுத்துருக்கேன். குரூப் 2 எக்ஸாம் ஃபயர் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ்னு போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. மிஸ் பண்ணாலும் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் இந்த டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம். பட் டைமுக்கு வாங்க, அப்போ தான் லைவ்ல இருப்போம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வி பார்த்துடலாம். நீங்கள் வந்து கொஸ்டின் நம்பர் போட்டு கடகடன் ஆப்ஷன் வந்து நீங்கள் எனக்கு அடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? முதல் கேள்வி, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள் என்னென்ன? ஆப்ஷன் ஏ தேன் கமா நிலவு, ஆப்ஷன் பி மலர் கமா தேன், ஆப்ஷன் சி வனம் கமா தேன், ஆப்ஷன் டி நிலவு கமா மனம். ஸோ பாரதிதாசன் வந்து தமிழுக்கு சூட்டிய பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏயா, பியா, சியா, டியா? நீங்க ஆப்ஷனை மட்டும் எனக்கு தட்டி விட்டா போதும். இந்த டெஸ்ட் முடிவில் நீங்க வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்க தைரியமா சொல்லணும். ஒரு மார்க் எடுத்தாலும் அது நம்ம மார்க் தான். இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து டச்லேயே இருப்பீங்க. 30 டேஸ் போதும் இது கிளியர் பண்ணுறக்கு ப்ரிலிம்ஸ்க்கு. அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு மெயின்ஸ்க்குமே கோச்சிங் வரும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? நிலவு மனம், ஆப்ஷன் டி தான் சரியான பதில். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள் என்னென்ன? நிலவு மனம். அடுத்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஷெடியூல்ல வந்து நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்? தமிழ்ல வந்து முதல் பருவம், 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம். ஸோ அதுல இருந்தா உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்கோம் ஜெனரல் தமிழுக்கு. ஓகேவா? ஷெடியூல் பார்க்காதவங்க பார்த்துருங்க, அப்பதான் அதுபடி படிச்சுட்டு டெஸ்ட் எழுத முடியும். இரண்டாவது கேள்வி, சுப்பரத்தினம் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? ஆப்ஷன் ஏ கவிமணி, ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி மறைமலை அடிகள். சுப்பரத்தினம் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நாமளே டெஸ்ட் பண்ணாதான் நம்ம எந்த லெவல் இருக்கோம் தெரியும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். பாரதியார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், பாரதியார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க்னு சொல்லணும் இந்த டெஸ்ட்ல. ஓகே, டெய்லியுமே காலையில 5 o'clock அண்ட் ஈவினிங் 6 o'clock டெஸ்ட் நடக்கும். மார்னிங் ஜெனரல் தமிழும் ஈவினிங் வந்து உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸும் நடக்கும். ரெண்டுமே தமிழ் மீடியம். அடுத்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வெளியிட போறோம் ஷெடியூல. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேர்ட் கொஸ்டின், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர் யார்? கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி காசி ஆனந்தன், ஆப்ஷன் டி புதுமை பீத்தன். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில். ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. இது ஒரு யூடியூப் லைவ் டெஸ்ட், சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல். இன்னும் உங்களுக்கு நிறையவே ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? காசி ஆனந்தன். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், காசி ஆனந்தன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் வந்த கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கோம். அண்ட் 1-2 கொஸ்டின்ஸ் மட்டும் இன்டீரியராக உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. நான் வந்து டேர்மை கவர் பண்ணியும் சிலபஸை கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டினே எடுக்கிறேன். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார்?
ஆப்ஷன் ஏ வாணிதாசன், ஆப்ஷன் பி முடியரசன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பாரதிதாசன். ஆப்ஷன் டி தான் சரியான பதில், பாரதிதாசன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. நீங்க டக்குன்னு அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதிலோ அதை டக்குன்னு அனுப்பி விட்டுருங்க. இது வந்து ஒரு நல்ல பிராக்டிஸ் உங்களுக்கு. போக உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனி ஷெட்யூல் டயத்துல உங்களுக்கு ரிவிஷன் கொடுப்போம். நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 5வது கேள்வி, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சுப்பிரமணியன், ஆப்ஷன் பி ஞானப்பிரகாசம், ஆப்ஷன் சி மாணிக்கம், ஆப்ஷன் டி முத்தையா. ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? மறுபடியும் இருக்கு கேட்கிறேன். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் கொடுப்போங்க. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, இது 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பெருஞ்சித்திரனார் இயற்றிய கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பெருஞ்சித்திரனார் இயற்றிய கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டது? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் 8. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லாஸ்ட்ல அப்பதான் எவ்வளவு மார்க் எடுத்தோம்னு தெரியணும். டெய்லி டெஸ்ட் மார்க் வந்து நீங்க எவ்வளவு எடுத்தீங்க, 1 மார்க் எடுத்தா கூட அது உங்க நம்ம மார்க் தான். அதனால கெத்தா வந்து நீங்க சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 7வது கேள்வி, ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி வாலி. வாலி வாலி என்ற தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியவர் யார்? மறுபடியும் சொல்றேன். ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி வாலி என்ற தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி சுரதா, ஆப்ஷன் டி முடியரசன். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் மட்டும் சொன்னா போதும். ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் வாணிதாசன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, உள்ள பூட்டு என்பதன் பொருள் என்ன? இது வந்திருக்கு எக்ஸாம்ல, டிஎன்பிசில. உள்ள பூட்டு என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ உள்ளத்தின் விரும்பாமை, ஆப்ஷன் பி மன வருத்தம், ஆப்ஷன் சி விரும்பாமை, ஆப்ஷன் டி குழப்பம். இதுல வந்து விரும்பாமைன்னு வராது, அறியாமை. எது சரியான பதில்?
ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான். அறியாமை, விரும்பாமை ரெண்டுல எது வேணாலும் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தேன். சரி பார்த்துக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்று பாடியவர் யார்? மறுபடியும் ஒருக்க பார்க்கலாம் கேள்விய. எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் டி வாணிதாசன். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஆன்சர் பார்க்கலாமா? பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். பெருஞ்சித்திரனார். அடுத்து, பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி மருதகாசி, ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் இந்த 4 ஆப்ஷன்ல பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, செய் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? செய் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ நன்னூல், ஆப்ஷன் பி குறுந்தொகை, ஆப்ஷன் சி தொல்காப்பியம், ஆப்ஷன் டி புறநானூறு. ஏ, பி, சி, டி. 4 ஆப்ஷன் எது சரியான பதில்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? செய் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் இது? குறுந்தொகை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். குறுந்தொகை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரசு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் இது? அரசு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் இது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி திருக்குறள், ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் டி மணிமேகலை. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அரசு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். திருக்குறள். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். திருக்குறள். அரசு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அகத்தி, பசலை, முருங்கை ஆகியவற்றின் இலை பெயர்கள் என்ன? ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. அகத்தி, பசலை, முருங்கை ஆகியவற்றின் இலை பெயர்கள் என்ன? நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்?
ஆப்ஷன் ஏ இலை, ஆப்ஷன் பி கீரை, ஆப்ஷன் சி தொகை, ஆப்ஷன் டி தாள். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு மட்டும் சொன்னா போதும். ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் கீரை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, செல் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? செல் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி மூதுரை, ஆப்ஷன் சி நன்னூல், ஆப்ஷன்ஸ் டி நெடுநல்வாடை. செல் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், தொல்காப்பியம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, நான் முக்கியமான கேள்விகள் தான் உங்களுக்கு தேர்வுக்கே கொடுக்குறேன். காலையில 5 மணிக்கு பொது தமிழும், மாலையில 6 மணிக்கு உங்களுக்கு பொது அறிவும் வரும். ஸோ நான் கொடுத்த அந்த ஷெடியூல் படி தான் நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 30 நாளில் கண்டிப்பாக சொல்கிறேன், ஈஸியாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணலாம். ஸோ ஷெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு டெஸ்ட் அடிங்க. 15வது கேள்வி, இது ரிப்பீட்டடாக இப்போ ரீசெண்டாக வந்தது, அதே மாதிரி எஸ்ஜிடி எக்ஸாம்லேயே வந்த கொஸ்டின். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்தது மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறும் நூல் எது? இப்ப எஸ்ஜிடி எக்ஸாம்லயே வந்துச்சு, போன குரூப் எக்ஸாம்ஸ்லயே வந்துச்சு. ஸோ இது வேற வேற ஆங்கிள் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி நன்னூல், ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் டி கம்பராமாயணம். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? இதுக்கு அடுத்து நம்ம டெட்டுக்கு ஷெடியூல் ரிலீஸ் பண்ண போறோம். அண்ட் உங்களுக்கு அதோட கொஞ்சம் மேக்ஸ் ஷார்ட்கட்ஸும் சொல்லலாம்னு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் எக்ஸாம்ஸும் அண்ட் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ண நினைக்கிறவங்க நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க, ஆன்சர் பார்க்கலாம். தொல்காப்பியம் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்டா எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லணும். அடுத்து பார்க்கலாம், 16வது கேள்வி. இதுவும் கேட்டதுதான் நம்ம டிஎன்பிசில. சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத துருவ பகுதி எது? சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? வாழ முடியாத பகுதி எது? நானே ஆன்சர் சொல்லிட்டேன்னா, ஆப்ஷன் ஏ துருவ பகுதி, ஆப்ஷன் பி இமயமலை, ஆப்ஷன் சி காடுகள், ஆப்ஷன் டி மலைகள். ஸோ இதுல சிட்டுக்குருவிகள் துருவ பகுதியில வாழ முடியாது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இங்க நான் சொன்னனால சொல்லிட்டேன். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் என்ன கேக்குறாங்க, எவ்வளவு உயரம் வரைக்கும் அது போக முடியும் அப்படிங்கிறாங்க. இப்ப தெரிஞ்ச அளவு ஒரு புக்ல, வெளியே உள்ள புக்ல 4000 உயரம், 4000 மீட்டர் உயரம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அனதர் ஒன் புக்ல 8000 மீட்டர் உயரம்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரெண்டுல எது கன்ஃபார்ம் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கிறேன். ஹைட் எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படிங்கிறத. அண்ட் அது எங்க வாழ முடியாதுன்னா துருவ பகுதியில மட்டும்தான் வாழ முடியாது, மற்றபடி ஹைட் போகும். அதே மாதிரி ரொம்ப அழிந்து வரக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு பார்த்தோம்னா பறவைகள்ல இந்த சிட்டுக்குருவி இனம் தான். இத பத்தி இன்னுமே நம்ம கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா இந்த 2 சுத்தி தான் வருது. எக்ஸ்ட்ரா நிறைய வருது, அதை நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். தென் திசை குமரி ஆடி வட திசை என்ற அடிகளை இயற்றியவர் யார்? இப்ப தென் திசை குமரி ஆடி வட திசை
என்ற அடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த பாட்டுல. நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு மட்டும் கொடுத்துருக்கேன், ஏன்னா அப்படி கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி. ஸோ அதை வந்து பாருங்க, ஔவையாரா, சத்திமுத்தி புலவரா, பவனந்தி முனிவரா, இளங்கோவடிகளா? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தென் திசை குமரி ஆடி வட திசை என்ற அடிகளை இயற்றியவர் யார்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரியான பதில் சத்திமுத்தி புலவர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இவர் தான் வந்து இப்ப ரீசெண்டா இதை வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடியே சங்க காலத்திலேயே சத்திமுத்தி புலவர் வந்து அவருடைய புக்ல ஒரு பாட்டுல வந்து இது சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வந்து செங்கால் நாராயண் ஒரு பறவை வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வருது அப்படிங்கிறத இந்த பாடல் வரியில சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதுற மூலம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் சொல்லுவேன், ஓகேவா? தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் சொல்லுவேன், அது யூஸ் ஆகும் உங்களுக்கு. பறவைகள் பற்றிய படிப்பு எது? இப்போ பறவையை பற்றி நம்ம படிக்கணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி படிக்கும் போதும் அதோட ஒரு நேம்ஸ் இருக்கும், சோசியாலஜி, சைக்காலஜின்னு. ஸோ இங்கே வந்து பறவையை பற்றி படிக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆர்னித்தாலஜி, ஆப்ஷன் பி ஓராலஜி, ஆப்ஷன் சி நியூராலஜி, ஆப்ஷன் டி கார்டியாலஜி. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் மட்டும் சொன்னா போதும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆர்னித்தாலஜி ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பார்க்கலாம். காலையில 5 மணிக்கு என்ன வரும்? பொது தமிழ். எதுக்குரியது? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்குரியது. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 எக்ஸாமுக்குரிய ஜிஎஸ்க்குரியது, அதாவது பொது அறிவு வரும். ஸோ ஜிஎஸ்ல வந்து நான் உங்களுக்கு எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் ஷெடியூலில் கொடுத்துருக்கேன். ஷெடியூல் பார்க்காதவங்க பார்த்துருங்க, டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இது வரைக்கும் நம்ம வந்து பெய்ட் பண்ணதில்லை, இனிமேயும் பண்ண போறதில்லை. ஏன்னா போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தான் நடத்துகிறோம். ஸோ எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்குமே தெரியும். ஸோ அதை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம இலவசமாக நடத்திட்டு இருக்கோம். 19வது கேள்வி, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை எது? அதாவது சிறகடிக்காம 400 கிலோமீட்டர் வரைக்கும் கடலையும் தாண்டி பறக்கும் ஒரு பறவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ மரங்குத்தி, ஆப்ஷன் பி கப்பல் கூளை கெடா, ஆப்ஷன் சி செங்கால் நாரை, ஆப்ஷன் டி வந்து தேன் சிட்டு. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை இது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆன்னு மட்டும் சொன்னா போதும். ஆன்சர் பார்க்கலாம். கப்பல் கூளை கடா. கப்பல் கூளை கடா ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம். 20வது கேள்வி, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். டிஎன்பிசியில் அதிகமாக கேட்டது, டெட்ல 1 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கவிமணி, ஆப்ஷன் டி சுரதா. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்?
ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தினமுமே 2 தேர்வுகள் 30 நாளைக்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு 60 + 100 வரும். ஏன்னா இன்பிட்வீன்ல நாங்கள் வந்து டோட்டலாக 100 டெஸ்ட் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் 30 டேஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு செம்மையாக வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? பாரதியார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நான் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஷெடியூல் போட்டேன்னா அந்த ஷெடியூல் இருந்தானே எடுக்க முடியும். ஸோ அப்படி தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டினை ஆட் பண்ணியிருக்கேன். 21வது கேள்வி. சத்தியமூர்த்தி புலவர், சாரி சக்திமூர்த்தி புலவர், இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு. சக்திமூர்த்தி புலவர், சத்தியமூர்த்தி புலவரால் பாடப்பட்ட பறவை இது? சத்திமுத்தி புலவரால் பாடப்பட்ட பறவை இது? சத்திமுத்தி புலவரால் பாடப்பட்ட பறவை இது? பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ ஆந்தை, ஆப்ஷன் பி செங்கால் நாரை, ஆப்ஷன் சி மயில், ஆப்ஷன் டி குருவி. ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, செங்கால் நாரை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், செங்கால் நாரை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து ஒன் செகண்ட். ஓகே, இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இந்தியாவோட பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்கலாம். இவர் வந்து நம்ம அவரோட வாழ்க்கையவே இந்த ஆராய்ச்சி பண்றதுலயே கழிச்சாரு. எந்த பறவைன்னா சிட்டுக்குருவியை பத்தி. ஸோ அந்த வாழ்க்கை ஃபுல்லாமே அந்த சிட்டுக்குருவிக்காண்டே வாழ்ந்த மாதிரி தான் கணக்கு. ஸோ அதனால என்ன சொன்னாங்கன்னா அவரை பறவை மனிதர் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவோட பறவை மனிதன் அழைக்கப்படுவர் யாருன்னு தான் நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏ முகமது கான், ஆப்ஷன் பி சலீம் அலி, ஆப்ஷன் சி ஜெயமோகன், ஆப்ஷன் டி கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? மொட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. எல்லாரும் வந்து இதை படிக்காதீங்க அதை படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி சொல்லவே மாட்டேன். கன்ஃபார்மா நிறைய இடத்துல இருந்து கேட்குறாங்க. நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நான் போட்ட ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்க. எல்லா டேர்மும் எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். சலீம் அலி, இவர் வந்து டாக்டர் சலீம் அலி அப்படிங்கிறது தான் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி. கிழவனும் கடலும், அதாவது கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஒரு புக் என்ற ஆங்கில புதின ஆசிரியர் யார்? என்ற ஆங்கில புதினத்தோட ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ ஜான் ஹெமிங்வே, ஆப்ஷன் பி மேரி ஹெமிங்வே, ஆப்ஷன் சி எர்னஸ்ட் ஹெமிங்வே, ஆப்ஷன் டி வில்லியம் பால்க்னர். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தோட ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் எப்போது எழுதப்பட்டது? அதாவது எந்த ஆண்டு எழுதப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஸோ நிறைய விதமா கொஸ்டின்ஸ்ல இப்ப வந்து மேக் பண்றாங்க. அந்த கொஸ்டினை வந்து இன்டைரக்டா கேட்கறது மாதிரி தான் இருக்காங்க இப்பெல்லாம். அதனால எந்த விதமானாலும் கேட்கலாம். புரிஞ்சுக்கோங்க. எந்த வருடம்னு சொல்லுங்க. 1976, 1986, 1954, 1960?
கிழவனும் கடலும்ங்கிற புதினம் வந்து எப்போது எழுதப்பட்டது? இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் 1954. சரியான பதில் 1954. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து தெரியுதா? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், சரி, வானை அளப்போம் கடல் மீன் வளர்ப்போம் என்று பாடியவர் யார்? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம் அப்படின்னு அடுத்து வரும். சோ இந்த பாடலை பாடினது யாரு? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி நெல்லை சுமுத்து, ஆப்ஷன் டி அப்துல் கலாம். சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஆன்சர் பார்த்துடலாம். சீக்கிரம் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஏபிஎஸ்சிஆர்டி தான் கேட்டேன். ஸோ ஆன்சர் பார்த்தலாம் பாரதியார். அதான் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் நான் சொல்லிடுவேன், பட் நான் வந்து சொல்லும் போதே உங்களுக்கு தெளிவாக சொல்வேன், கவனமா கவனிங்க, நம்மளுக்கு அதுதான் முக்கியம். ஆப்ஷன் ஏ பாரதியார், இந்த பாடலை எழுதுனது அவர் தான். அடுத்து 26வது கேள்வி. அப்துல் கலாம் எந்த புத்தகத்தை படித்த போது அறிவு, அப்புறம் தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இந்த 3யுமே வந்து அவர் பெற்றார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பெற்றார் என்று அவர் கூறுகிறார். ஒரு இடத்துல சொல்றார். எந்த புக்கை படிக்கும் போது? 4 புக் கொடுத்திருக்காங்க பாருங்க. விளக்குகள் பல தந்த ஒளி, கடவுளின் அரசாங்கம், உன்னில் உள்ள மனது, சட்ட மறுப்பு. சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? விளக்குகள் பல தந்த ஒளி, அந்த முதல் ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க் போட்டே வரீங்களா? அடுத்து வந்து பார்க்கலாம். அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் என அழைக்கப்படுவது எது? அப்துல் கலாமோட சுயசரிதை நூல் அப்படின்னு அழைக்கப்படுறது எது? ஆப்ஷன் ஏ என் சரிதம், ஆப்ஷன் பி அக்னி சிறகுகள், ஆப்ஷன் சி என் வாழ்க்கை, ஆப்ஷன் டி சத்தியத்துடன் எனது சோதனைகள். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில். நீங்க ஏ, பியா, சியா, டிஆர் மட்டும் சொன்னா போதும். ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் அக்னி சிறகுகள். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அக்னி சிறகுகள். 28வது கேள்வி. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவ மாலை, ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி கம்பராமாயணம், ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அப்படியே வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. அதான் முக்கியம். நம்ம டெஸ்ட் எழுதுற முக்கியம் இல்லை, நாமளே அசஸ் பண்றதுதான் முக்கியம். விடாம டெஸ்ட் அடிக்கணும். இப்பையிலேருந்து 30 நாள் நான் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ள நம்ம படிச்சு முடிக்கணும். இதான் நம்ம டார்கெட். அடுத்து 29வது கேள்வி. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எது? மறுபடியும் சொல்றேன், தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எது? ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர், ஆப்ஷன் பி மாமல்லபுரம், ஆப்ஷன் சி காஞ்சிபுரம், ஆப்ஷன் டி கும்பகோணம். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். மாமல்லபுரம் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. டெஸ்ட்டை விட்டாதீங்க. காலையில் 5 மணிக்கும் மாலையில் உங்களுக்கு 6 மணிக்கும். காலையில் பொது தமிழ் வரும், சாயந்தரம் பொது அறிவு. அதில் வந்து ஜிஎஸ்ல வந்து எல்லாமே இருக்கும். எல்லா சப்ஜெக்டும் மிங்கிள் பண்ணி தான் நான் கேட்பேன். மேக்ஸும் இருக்கும். ஸோ ஜிஎஸ்லாம் வந்து விட்டுறாதீங்க. நான் டெய்லி வைக்க 2 டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அட்டன் பண்ணுங்க. மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ நந்திவர்மன், ஆப்ஷன் பி சிம்ம விஷ்ணு, ஆப்ஷன் சி நரசிம்மவர்ம பல்லவன், ஆப்ஷன் டி மகேந்திரவர்ம பல்லவன். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? நரசிம்மவர்ம பல்லவன். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. நரசிம்மவர்ம பல்லவன். மாமல்லன் என்று அழைக்கப்படுபவன் நரசிம்மவர்ம பல்லவன். இது வந்து அந்த மாமல்லபுரம் இருக்குல்ல, ஸோ அந்த டாபிக்ல தான் வரும். ஓகே, இதெல்லாம் ரிப்பீட்டட் தான். இப்போ நான் கேட்டதுல முக்காவாசி ரிப்பீட்டட் தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி தான். சரி, ஓகே. இந்த தேர்வுல நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றீங்க சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா நான் அடுத்து வந்து உங்களுக்கு வெளியிட போற ஷெட்யூல் வந்து உங்களுக்கு வந்து டெட்டுக்கு ஷெட்யூல் வெளியிட்டுருவேன், டெஸ்ட் சீரியஸ். அதே மாதிரி வந்து ஒரு கிளாஸஸும் போட்டுருவேன் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டிஎன்பிசியில் மேக்ஸ் ஷார்ட்கட்ஸும் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு டெய்லி வர்ற மாதிரி நான் ஒரு ஷெட்யூலும் டைமும் கொடுத்துட்றேன். அந்த டயத்துக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து நீங்கள் வந்து சின்ன ஒரு விஷயம் டெலகிராமில் போட்டால் கூட நோட் பண்ணணும். அதனால் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கால்வாசி யூடியூப்பில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன், அதுலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுலேயுமே இருங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. கொஸ்டின் எந்த அளவு வேலிடாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தினமுமே காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் டெஸ்ட் அடிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ஈவினிங்கில் ஜிஎஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? பாய்.